உலகம் யாவும் தாமுலாவாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. அன்பர்களே வணக்கம். எல்லோரும் நலம் தானே? நலம் நலமறி ஆவல். இது நமது சேனலில் 12வது பதிவு. இந்த பதிவில் வில் ஏந்தும் வேந்தனுக்கும் வீழ்ச்சி உண்டாம், வில் ஏந்தும் வேந்தனுக்கும் வீழ்ச்சி உண்டாம், சொல் ஏந்தும் காந்தனுக்கு வீழ்ச்சி ஏது. இப்படி சொல் ஏந்தும் காந்தனுக்கு வீழ்ச்சி ஏது என்ற தலைப்பில் நாம் இனிய சொற்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை என்பது பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இன்று செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். எனது அன்பு மகளிடம் வாழ்த்து பெற்ற மகிழ்ச்சியோடு பதிவை தொடர்கிறேன். அதற்கு முன் சென்ற பதிவில் வாழ்வின் முரண்பாடு, நீ வளைந்து கொடுத்தால் சமன்பாடு என்ற தலைப்பில் பார்த்தோம். அதில் விடுபட்ட ஒரு கருத்தையும் பார்த்துவிட்டு பிறகு இந்த பதிவை தொடரலாம். புதிய தம்பதியருக்கு குழந்தை, குடும்ப வாரிசு வந்தாச்சு என்று பார்த்தோம். அதன் பிறகு முரண்பாடு பற்றி தெரிந்து கொண்டோம். குடும்பத்தில் எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு குழந்தை வந்தவுடன் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்யும் ஆற்றல் அந்த குழந்தைக்கு உண்டு. அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொன்னார்கள். சரி, அதேபோல் ஒரு குழந்தை வந்துவிட்டால் புதிய தம்பதியர் என்ற நிலை மாறி அவர்கள் தாய் தந்தையர் என்ற இடத்துக்கு, அந்த உன்னதமான இடத்திற்கு வந்துவிடுகிறார்கள். அதன் பிறகு அவர்களின் வாழ்க்கை என்பது அந்த குழந்தையை மையப்படுத்தி அமைகிறது. எனவே கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டால் பிரியலாம், ஆனால் பெற்றோர்கள் பிரியக்கூடாது. அப்படி பிரிந்துவிட்டால் அவர்கள் இருவரிடத்திலும் பொருளாதாரம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த குழந்தையின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து எத்தனை முரண்பாடுகள் இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றை களைந்து ஒன்று கூடி வாழ வேண்டும். அதேபோல் அவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவர்கள், தங்களின் சுயநலத்திற்காக கெடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடையாளம் கண்டு விலக்கிவிட வேண்டும். அவர்கள் தாய் தந்தையராக இருந்தாலும் சரி. மேலும் ஒரு உறவு வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்டால் வாதம் பிரதிவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மீண்டும் அந்த உறவு வேண்டும் என்றால்தான் அவற்றை செய்ய வேண்டும். வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அமைதியாக விலகிவிடுவது நல்லது. நமது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு பதிவை தொடர்கிறேன். வில் ஏந்தும் வேந்தனுக்கும் வீழ்ச்சி உண்டாம், சொல் ஏந்தும் காந்தனுக்கு வீழ்ச்சி ஏது. ஆம், தனது இனிய சொற்களால் கருத்துக்களால் மக்களின் மனதை கட்டி போட்டு வீழ்ச்சியே என்பதே இல்லாத வெற்றியாளர்களாக நாட்டை ஆண்ட வேந்தர்களும் சொல்லின் காந்தர்களும் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் முதலில் நமது நினைவுக்கு வருபவர் நமது கலைஞர் அவர்கள்தான். குறிப்பு: நான் எந்த கட்சியையும் சார்ந்தவன் இல்லை. உழைப்பால் தனது திறமையால் உயர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவது எனது பண்பு. திரு கலைஞர் அவர்கள் பதவியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அது மேடையானாலும் சரி, சட்டமன்றமானாலும் சரி, போராட்டமானாலும் சரி, பத்திரிகையாளர் சந்திப்பானாலும் சரி, நகைச்சுவையானாலும் பகைச்சுவையானாலும் சரி, அவரது வார்த்தையில் நிதானம் இருக்கும். சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவார். வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டு மிகவும் நேர்த்தியாக பேசுவார். வார்த்தைகளால் எதிரிகளை பந்தாடும் பொழுதும் கூட அவரிடத்தில் பகை உணர்வு காண முடியாது. எதிர்த்தரப்பு கேள்விகளுக்கு அவர் அளிக்கும் பதில் கூட நகைச்சுவை கலந்து இருக்கும். அவரை இந்த இடத்தில் நினைவு கூறுவதில் நானும் ஒரு தமிழன் என்ற உணர்வில் கர்வம் கொள்கிறேன். நண்பர்களே, அடுத்து நமது தேசிய அளவில் ஒரு மாமனிதரை பார்க்கலாம். அவர்தான் நமது முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். சிறந்த கவிஞர்,
இலக்கியவாதி, சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், மிகுந்த அரசியல்வாதி, பின் பாரத பிரதமர் என்று பன்முகம் கொண்ட ஒப்பற்ற தலைவர். இவரை பற்றி கூற வேண்டுமானால் அரசியல் வாழ்க்கையில் கூட இவருக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்றே கூறிவிடலாம். அப்படிப்பட்ட பண்பாளர். நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் திரு வாஜ்பாய் அவர்கள் அவருக்கு எதிரணியில் அமர்ந்து நேருவுடன் தனது எதிர்வாதங்களை முன்வைத்து பேசுவது, வாதிப்பதும் வழக்கம். அவர் எம்பியாக இருந்த காலம். வெளிநாட்டு தலைவர்கள் இங்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு விழாக்கள் நடப்பது வழக்கம். அந்த நேரத்தில் அந்த விழாக்களில் கலந்து கொண்ட வாஜ்பாயை அழைத்து திரு நேரு அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்து, இவர் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைவராக எங்கள் நாட்டில் திகழ்வார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். என்றால் எந்த அளவிற்கு திரு வாஜ்பாய் அவர்கள் பண்பாளர் என்பதை அறிய முடிகிறது. அதைவிட திரு நேரு அவர்கள் ஒரு தலை சிறந்த பண்பாளராக விளங்கியதும் நம்மால் உணர முடிகிறது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இன்றைய அரசியல்வாதிகளை எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது? அடுத்து, உலக அளவில் ஒரு சிறந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாமேதையை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பார்ப்போம். அவர்தான் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்கள். இவர் காலத்தில் இவரது கருத்துக்களால் மக்களின் அறியாமையை அகற்றி விழிப்புணர்வை புகுத்தியதால் அன்றைய ஆட்சியாளர்கள் இவர் மீது பழி சுமத்தி இவருக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டது. நண்பர்களே, அவர் ஒரு மாமேதை என்பதால் அவரை எவ்வாறு கொலை செய்வது என்பதையும் அவரிடமே கேட்டார்கள். உங்களை சுட்டுக் கொள்வதா, தூக்கில் இடுவதா, இல்லை விஷம் குடித்து கொள்வதா, ஏதாவது ஒன்றை நீங்களே தேர்ந்தெடுங்கள் என்று. அதற்கு சாக்ரட்டிஸ் அவர்கள், என்னை விஷம் கொடுத்து கொன்றுவிடுங்கள் என்று கூறிவிட்டு அரசிடம் ஒரு வேண்டுகோளையும் வைத்தார். அதுதான், நான் விஷம் குடித்து மரணம் அடைவதை பொதுமக்கள் பார்க்க அனுமதி தர வேண்டும். எதற்காக? நான் விஷத்தை அருந்திய பிறகு எனக்குள் படிப்படியாக ஏற்படும் மாற்றங்களை இறுதியாக எனது மரணம் வரை அவர்கள் கண்டு அறிந்து கொள்ளட்டும். ஒருவர் விஷம் குடித்து இறந்தால் அதன் விளைவுகள் என்ன என்பது அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை தரும் என்று தனது மரணத்தில் கூட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்த மாமேதை சாக்ரட்டிஸ் என்பதை பதிவு செய்கிறேன். அதன் பிறகு அவருக்கு மரண தண்டனை வாங்கி தந்தவர்களும் நாம் தவறு செய்துவிட்டோம், ஒரு தத்துவ ஞானியை கொன்றுவிட்டோம் என்று குற்ற உணர்வால் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அடுத்து வின்சன் சர்ச்சில். இவருக்கு பிறவியிலேயே சரியாக பேச வராது, திக்குவாய் என்பார்களே அதுபோல். இவர் பேசுவதும் மற்றவர்களுக்கு சரியாக புரியாதாம். ஆனால் பின்னாளில் சிறந்த எழுத்தாளர், உலகில் தலை சிறந்த பேச்சாளர், மேலும் இங்கிலாந்தின் பிரதமராக வலம் வந்தவர் என்பதும் நாம் அறிந்ததே. நண்பர்களே, நமது நாட்டில் தேசிய கீதம் தந்த ரவீந்திரநாத் தாகூர், வீரமுரசு முழங்கிய சுவாமி விவேகானந்தர், அதன் வரிசையில் ஆயிரம் ஞானிகள் உண்டு. வள்ளல் பெருமான், சமீபத்தில் வாழ்ந்த வள்ளல் பெருமான், இவர் மீது குற்றம் சுமத்தி கோர்ட் வரை இழுத்து விட்டார்கள். கோர்ட்டில் அனைவரும் கூடியிருந்த நிலையில் நமது வள்ளல் பெருமான் உள்ளே நுழைந்துள்ளார். எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்து உள்ளனர். அப்போது இவர் மீது வழக்கு கொடுத்தவர்களும் எழுந்து வள்ளல் பெருமானுக்கு மரியாதை செய்துள்ளனர். இதை கவனித்த நீதிபதி அவர்களை அழைத்து, அவர் வருகையின் போது நீங்கள் ஏன் எழுந்து நின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களையும் அறியாமல் எழுந்து நின்றுவிட்டோம் என்று சொல்ல, நீதிபதி அவர்கள், அப்போ நீங்களும் அவர் குற்றமற்றவர் என்பதை உங்கள் செய்கையால் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து
நமது வள்ளல் பெருமானை வணங்கி நின்றதாக வரலாறு கூறுகிறது. நண்பர்களே, இவற்றையெல்லாம் இங்கே நான் பதிவிட காரணம், பதிவை காணும் எனது நண்பர்கள் மாணவ செல்வங்கள் ஒரு மாமனிதனாக, மேதையாக, தத்துவ ஞானியாக, ஒரு சிறந்த தலைவனாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும் இல்லை. அவ்வாறு உருவெடுத்தாலும் வெற்றி நிச்சயம், மகிழ்ச்சியே. ஆனால் அதற்கு முன் ஒரு நல்ல பண்பாளராக, பண்புள்ள மனிதராக வாழ்ந்து காட்டினாலே போதும் என்பது எனது ஆதங்கம். எனக்கு பேராசை கிடையாது. நண்பர்களே, இந்த பதிவை காணும் இந்த நேரத்தில் முதலில் நாம் செய்ய வேண்டியது எண்ணத்தில் இருக்கும் முரண்பாடுகளை களைய வேண்டும். ஏனென்றால் எண்ணம்தான் சொற்களாக வெளிப்படுகிறது. எனவே அதை சரி செய்தாலே வரும் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். இனிய சொற்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை சிலவற்றை இங்கே பார்க்கலாம். முதலில் நாம் செய்ய வேண்டியது, நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி? நீங்கள் பேசி மற்றவர்கள் அதை கேட்பது இருக்கட்டும், அதற்கு முன் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை உங்களின் இரு காதுகளால் கேளுங்கள். எப்படி? நீங்கள் பேசி மற்றவர்கள் கேட்பது இருக்கட்டும், அதற்கு முன் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை உங்களின் இரு காதுகளால் கேளுங்கள். இதை பயிற்சியாக தினமும் செய்து கொண்டே இருங்கள். பிறகு வழக்கத்தில் வந்துவிடும். அடுத்து, வார்த்தைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வையுங்கள். அவற்றை கட்ட அவிழ்த்து விட்டுவிட்டால் அதன் பிறகு அதன் கட்டுப்பாட்டில், அதன் எதிர்வினையில் நீங்கள் சிக்கி தவிக்க வேண்டி வரும். வார்த்தைகளை பயன்படுத்தும் முன்பு அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று ஆய்ந்து பேசுங்கள். எப்போதும் அளவாக பேசுங்கள். 10 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் இனிதாக 2 வார்த்தைகள் பேசுங்கள். போதும், காரியம் சிறப்பாக நடக்கும். நண்பர்களே, ஒருவரை சந்தித்து பேசிய பிறகு நன்றி கூறி உங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொண்டோம் என்று கனிவோடு கூறுங்கள். ஒருவேளை எதிர்த்தரப்பில் நீங்கள் இருந்தால், இந்த நேரம் உங்களுக்கானது, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுங்கள். அவர்கள் உறவுக்காரர்களாக இருந்தால் அந்த உறவுக்கு பெருமை என்று கூறுங்கள். அவர் நண்பராக இருந்தால் நட்புக்கு பெருமை என்று கூறுங்கள். அதேபோல் நீங்கள் தினசரி வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பியவுடன் அன்று சந்தித்த இன்னல்களை வெளியிலேயே கிடத்திவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு ஹீரோவாக செல்லுங்கள். எப்படி? ஒரு ஹீரோவாக வீட்டிற்குள் செல்லுங்கள். கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுங்க. குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அவர்களை உச்சி முகந்து முத்தமிடுங்கள். இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வில்லனாக உள்ளே நுழைந்தால் பிறகு வில்லங்கம்தான். என்ன நண்பர்களே, எப்படி இருக்கு பதிவு? அதேபோல் ஒருவரை பற்றி முரண்பாடுகளாக சிந்திக்கும் முன் நம்மிடம் உள்ள முரண்பாடுகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அவர்கள் பற்றிய நமது தவறான கருத்தை நாமே நிறுத்தி கொள்வோம். சரி, மோட்டிவேஷன் என்று எடுத்துக்கொண்டால் அதை மணிக்கணக்கில் ஆய்வு செய்யலாம். பதிவு நீண்டுவிடும். மேலும் நாம் பேசும் வார்த்தைகள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எப்படி? நாம் பேசும் வார்த்தைகள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்ற நமது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கையும் பதிவு செய்கிறேன். எனவே இனிய சொற்களை கோர்த்து இன்புற்று வாழ வேண்டும் என எனது அன்பர்களை கேட்டுக்கொண்டு, இந்த பதிவின் தொடக்கத்தில் முதலில் நமது எண்ணங்களை செம்மைப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கான ஒரே வழி, மந்திர சொற்களை அனுதினமும் உபாசனம் செய்யுங்கள். கெட்ட எண்ணங்களால்
அவஸ்தைப்படும் நேரங்களில் இதை செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். எண்ணங்கள் தூய்மையாகும், நமது வார்த்தைகளும் தெளிவாகும், வாழ்க்கையும் செழிப்பாகும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.